ஹாய், இப்போ நம்ம கேன்சலேஷன்னா என்ன, வாட் இஸ் கேன்சலேஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸ்கூலில் ஃப்ராக்ஷன்ஸ் சாப்டர் மேத்ஸில் வரும்போது ஒரு கேள்வியை அடிக்கடி பார்ப்போம். என்ன கேள்வி இது? ஒரு ஃப்ராக்ஷன், ஒரு பின்னத்தை கொடுத்துட்டு சிம்பிளிஃபை திஸ் ஃப்ராக்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இதை பாருங்க, 26/30 இந்த ஃப்ராக்ஷனை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை சின்ன நம்பர் கொண்ட ஃப்ராக்ஷனாக மாற்றணும். எப்படி அதை செய்வோம்? அதுதான் இப்போ கற்றுக்க போகிறோம். அதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு மெத்தட், டமால் டிமீல் மெத்தட் உங்களுக்கு நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ஃப்ராக்ஷனை ரொம்ப ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம். அந்த டமால் டிமீல் மெத்தடுக்கு பேரு தான் கேன்சலேஷன். பார்க்கலாமா இந்த மெத்தடை? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 26-ஐ பிரித்து எழுத போகிறேன். அதே மாதிரி 30-ஐ பிரித்து எழுத போகிறேன். பார்க்கலாமா எப்படின்னு? 26-ஐ 2 into 13 அப்படின்னு பிரித்து எழுதியிருக்கேன். 2 into 13 எவ்வளோ? 26. அதே மாதிரி 30-ஐ 2 into 15 அப்படின்னு பிரித்து எழுதியிருக்கேன். இந்த மாதிரி பிரித்து எழுதினா என்ன ஆகும்? மேலே 2 மல்டிப்ளை பண்ணுது, கீழையும் அதே நம்பர் 2 மல்டிப்ளை பண்ணுது, அதே நம்பர் மேலேயும் மல்டிப்ளை பண்ணுது, கீழையும் மல்டிப்ளை பண்ணுது. அப்போ மேலே அதை டமால் அப்படின்னு கேன்சல் பண்ணிடலாம், அடிச்சிடலாம். கீழே அதை டிமீல் அப்படின்னு அடிச்சிடலாம். அடிக்கிறதுக்கு பேர் இங்கிலீஷில் கேன்சல். ஸோ இதை நம்ம மேலேயும் கீழையும் அடிக்கிறோம், மேலேயும் கீழையும் கேன்சல் பண்ணுறோம். அதனால தான் இந்த மெத்தட் கேன்சலேஷன் மெத்தட்னு கூப்பிடுறோம். டமால் டிமீல்னு அடிச்சிடுறோம், அவ்வளோதான். அப்போ மேலே இதை அடிச்சிட்டோம்ல, அப்போ மேலே என்ன இருக்கு? 13, 13 மட்டும்தான் இருக்கு. கீழே என்ன இருக்கு? 15 மட்டும்தான் இருக்கு. அப்போ 26/30 is equal to 13/15. பெரிய நம்பர் கொண்ட ஃப்ராக்ஷனை சின்ன நம்பர் கொண்ட ஃப்ராக்ஷனா மாத்திட்டோம். இதுதான் சிம்பிளிஃபிகேஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ இந்த கேள்வியை பாருங்க, 15/39 சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி பண்றது? 15 பிரிச்சு எழுதுறோம், 3 into 5. 39 பிரிச்சு எழுதுறோம், 3 into 13. 3 into 5 என்ன? 15. 3 into 13 39. இப்போ பிரிச்சு எழுதும்போது பாருங்க, 3 மேலேயும் மல்டிப்ளை பண்ணுது, 3 கீழையும் மல்டிப்ளை பண்ணுது, அதே நம்பர் மேலேயும் மல்டிப்ளை பண்ணுது, கீழையும் மல்டிப்ளை பண்ணுது. அப்போ என்ன செய்யலாம்? மேலே டமால் அப்படின்னு அதை அடிச்சிடலாம், கீழே டிமீல் அப்படின்னு அடிச்சிடலாம். ஸோ 3 3-ஐ கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ மேலே என்ன இருக்கு? 5 இருக்கு, கீழே 13 இருக்கு. அப்போ 15/39 is equal to 5/13. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, பெரிய பெரிய நம்பர் கொண்ட ஃப்ராக்ஷன் 210/385. இதை நம்ம இங்க பிரிச்சு எழுதியிருக்கோம். 210-ஐ 2 into 5 into 3 into 7 அப்படின்னு பிரிச்சு எழுதியிருக்கேன். அது 210 தானா? செக் பண்ணலாமா? 2 into 5 என்ன? 10. 3 into 7 என்ன? 21. 10 into 21 210. அவ்வளோதான். இந்த 210-ஐ இப்படி பிரித்து எழுதியிருக்கோம். ஓகே, 385-ஐ இந்த மாதிரி பிரித்து எழுதியிருக்கோம். சரி, அதே நம்பர் மேலேயும் மல்டிப்ளை பண்ணுது, கீழையும் மல்டிப்ளை பண்ணுதுன்னா அதை அடிச்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். 2 மேலே மல்டிப்ளை பண்ணுது, கீழே 2 இல்லையே, அடிக்க முடியாது. 5 மேலே இருக்கு, மல்டிப்ளை பண்ணுது, கீழையும் இருக்கு இல்லையா? இங்கே பாருங்க, இங்கே 5 இருக்கு. அப்போ இந்த 5 டமால், அந்த 5 டிமீல், அடிச்சிடலாம். ஓகே, அவ்வளோதானா? அது மட்டும்தான் அடிக்க முடியுமா? 3 அடிக்க முடியுமா? இல்லை, 3 கீழே இல்லை. 7 அடிக்க முடியுமா? அடிக்க முடியும். ஏன்னா மேலேயும் இருக்கு, கீழையும் இருக்கு. மேலே மல்டிப்ளை பண்ணுது, கீழையும் மல்டிப்ளை பண்ணுது. ஸோ அதனால மேலே 7-ஐ டமால் அப்படின்னு அடிச்சிடலாம், கீழே 7-ஐ டிமீல்னு அடிச்சிடலாம். அதே நம்பர் மேலேயும் கீழையும் வந்ததுன்னா அதை அடிச்சிடலாம். 5 மேலேயும் கீழையும் வருது, அடிச்சிட்டோம். 7 மேலேயும் கீழையும் வருது, அடிச்சிட்டோம். ஒரு நம்பர் தான் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 5 அடிச்சிட்டோம், 7 அடிச்சிட்டோம். சரி, 3 அடிக்க முடியல, 2 அடிக்க முடியல, 11 அடிக்க முடியல. ஏன்னா 11 இங்கே இருக்குது, கீழான மேலே இல்லை. ஸோ அப்போ என்ன செய்யறது? அவ்வளோதான், இதுக்கு மேலே அடிக்க முடியல. அப்போ மேலே என்ன வருது? 2 இருக்குது, 3 இருக்குது. 2 into 3 6. கீழே என்ன இருக்குது? 11 மட்டும்தான் இருக்குது. அப்போ 11. அப்போ 210/385 is equal to 6/11. பாருங்க, பெரிய பெரிய நம்பர் கொண்ட ஃப்ராக்ஷனை சின்ன சின்ன நம்பர் கொண்ட ஃப்ராக்ஷனை மாற்றிட்டோம். அப்போது ஃப்ராக்ஷனை சிம்பிளிஃபை பண்ணுறது இந்த டமால் டிமில் மெத்தடில் ரொம்ப ஈஸி இல்லையா? இந்த கேன்சலேஷன் மெத்தடில் ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன செய்கிறோம்?
அதே ஃபேக்டரை அதே நம்பர் மேலேயும் மல்டிப்ளை பண்ணுது கீழே மல்டிப்ளை பண்ணுது அப்படின்னா அது நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் கேன்சல் பண்ணிடுறோம், அடிச்சிடுறோம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, சேம் நம்பர். ஆனால் நம்பர் மட்டும் இல்லை, சேம் நம்பர் ஃபேக்டர். ஃபேக்டர்னா என்ன? மல்டிப்ளை பண்ணணும். 3 into 5, 3 into 13. இந்த 3 பாருங்க மேலே மல்டிப்ளை பண்ணுறதுனால தான் மல்டிப்ளை பண்ணுற நம்பருக்கு பேர் ஃபேக்டர். கீழேயும் அந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணுது, அதனால அது ஃபேக்டர். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 314/385. மேலே 3 இருக்குது கீழே 3 இருக்குன்னு இதை டமால் டிமில்னு அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு ஆன்சரை வந்து 14/85 எழுதிடுவாங்க. இது கரெக்டா? இது தப்பு. ஏன் இது தப்பு? ஏன்னா இந்த இடத்துல 3 வந்து மல்டிப்ளை பண்ணலை. ஞாபகம் வச்சுக்கோங்க, சேம் ஃபேக்டர். ஃபேக்டர்னா மல்டிப்ளை பண்ணணும். 3 into 5, இது வந்து 3 into 14 இல்லை, இது 314. அதனால இது வந்து மல்டிப்ளிகேஷன் இல்லை, இங்கே அடிக்கக்கூடாது. ஓகே, மல்டிப்ளை பண்ணால் மட்டும் மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும், அதே நம்பர் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும், அப்போ மட்டும்தான் அதை கேன்சல் பண்ண முடியும், அடிக்க முடியும், டமால் டிமில் மெத்தட் யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் டமால் டிமில் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ராக்ஷனை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸ்கூலில் ஃப்ராக்ஷன் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் கற்றுட்ருக்கலாம். அப்போ அந்த மெத்தட் வேறு ஆன்சர் கொடுக்குமா? இல்லை, அந்த மெத்தடும் இப்போ நான் சொல்லி கொடுத்த டமால் டிமில் மெத்தடும் ரெண்டுமே ஒரே மெத்தட் தான். ஏன் அப்படின்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃப்ராக்ஷன்ஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற மெத்தடும் டமால் டிமில் மெத்தடும் ஒன்று தான். எப்படின்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேள்வியை பாருங்களேன், சிம்பிளிஃபை திஸ் ஃப்ராக்ஷன் 14/18. ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்க? எந்த டேபிளில் 14ம் வரும் 18ம் வரும்? மல்டிப்ளிகேஷன் டேபிளில் 14ம் வரும் 18ம் வரும். யோசிச்சு பாருங்க, 3 டேபிளில் வருமா? 3 டேபிளில் 18 வரும். 3 into 6 18. ஆனால் 3 டேபிளில் 14 வராது. 5 டேபிளில் ரெண்டுமே வராது. எந்த டேபிளில் ரெண்டுமே வரும்? 2 டேபிளில் வரும். 2 டேபிளில் 14 வரும். 2 into 7 14. 2 டேபிளில் வரும் இல்லையா? 2 டேபிளில் 18 வருமா? 2 into 9 18. ஸோ 2 டேபிளில் ரெண்டுமே வரும். அப்போ என்ன சொல்லுவாங்க? மனசில் இந்த 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த டேபிளில் ரெண்டுமே வருதோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 2 into அப்படின்னு சொல்லிட்டு இதை அடித்து 7 எழுதுறோம். 2 எழுதலை, 2 மனசில் வச்சுக்கிறோம், அடிச்சுட்டு 7 எழுதுறோம். அதே மாதிரி 2 into 2 மனசில் வச்சு இதை அடித்து 9 எழுதுறோம் இல்லையா? அப்போ ஆன்சர் வந்து 7/9. இங்கே என்ன செஞ்சோம் யோசிச்சு பாருங்க. 2 எழுதினமா? இல்லை, 2 அடிச்சிட்டோம். எழுதவே இல்லை, எப்படி அடிப்போம்? மனசுலயே அடிச்சிட்டோம். அந்த 2 அடிக்கிறது தான் இந்த மாதிரி அடிக்கிறோம். 14 அடிக்கும்போது 14 அடிக்கல, 14 கேள்வியிலேயே இருக்கு. எதை அடிக்கிறோம்? 2 into 7 சொல்லிட்டு 2 தான் அடிச்சோம். அதே மாதிரி 2 into 9 சொல்லிட்டு 2 மனசுலயே அடிச்சிட்டோம். ஸோ இது மனசுலயே போடுற கேன்சலேஷன். ஆனால் மனசுலயே போடுறது சில நேரத்தில் கஷ்டமா இருக்கும். ஸோ அதுதான் நான் இங்கே செய்கிறேன். 14/18. 14 என்ன? 2 into 7. 18 என்ன? 2 into 9. மனசில் 2 வச்சு எழுதாமல் 7 மட்டும் எழுதினா கேன்சல் பண்ணுறது தானே. அதே தான் இங்கே செய்ய போகிறோம். ஸோ 2 டமால் அப்படின்னு அடிச்சிடுறோம். இதே மாதிரி இந்த 2 டிமில் அப்படின்னு அடிச்சிடுறோம். ஸோ அதுதான் இந்த டமால் டிமில் மெத்தட். அப்போ 7/9 வருது. இங்கே என்ன செய்கிறோம்? மனசில் 2 வச்சுட்டு எழுதாமல் 7 மட்டும் எழுதுகிறோம். இங்கே எழுதிட்டு அதுக்கப்புறம் டமால் டிமில்னு அதை அடிச்சிடும். ரெண்டும் ஒன்று தானே. நீங்கள் எழுதிட்டு டமால் டிமில்னு அடிக்கிறதும் எழுதாமல் விடுறதும் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, இது வந்து ஃபாஸ்டராக இருக்கலாம். ஆனால் முதல்ல கற்றுக்கும் போது இந்த மாதிரி நல்லா திரும்பி திரும்பி கணக்கு போட்டு பார்த்து என்ன செய்கிறோன்னு நல்லா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மனசில் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கேள்வியை பாருங்கள். சில நேரங்களில் கேள்வியே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, 3 into 2/3 into 5. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனை பார்த்த உடனே இந்த இடத்துல டமால் டிமில்னு வெட்ட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இதை வந்து மல்டிப்ளை பண்ணி 3 into 2 6, 3 into 5 15. ஸோ 6/15 எழுதிடுவாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்ப்பாங்க, 6ம் 15ம் எந்த மல்டிப்ளிகேஷன் டேபிளில் வரும்? 6 எங்கே வரும்? 3 டேபிளில் வரும். 3 into 2 6.
15 எந்த டேபிளில் வரும்? 3 டேபிளில் வரும். 3 × 5. இப்போ என்ன செய்வாங்கன்னா 3 மனசில் வச்சுட்டு 3 × 2, 3 மனசில் வச்சுட்டு 3 × 5 அப்படின்னு இந்த மாதிரி அடிச்சு எழுதுவாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து 2/5ன்னு எழுதுவாங்க.